நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் தமிழ் கடவுளான முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, நம்முடைய முருகபெருமான கமெண்டா நிறைய இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, இது ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். எப்படி 15 நாள் யோகம்? சிவராஜ யோகமும் சுக்கிர பயிற்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எப்படி 15 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகம் இருக்கு? சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி போறார். சுக்கிர பகவான் பூரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நகை, வீடு, பூமி எல்லாமே சுக்கிரன் தான். கால சக்கரத்துக்கு சிம்மத்துல சுக்கிரன். அது மட்டும் இல்லாம சூரியன், குரு, சிவராஜ யோகம் இந்த 15 நாள் அக்குருட்டா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இந்த யோகம் இருக்குதா? சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த சிவராஜ யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதா? இத மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ளவாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை இந்த 15 நாளுக்குள்ள கொடுக்க போறார்? அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி தான் இந்த துலா ராசி. எப்போதுமே பாருங்க, ஒரு துலா ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்துட்டா எப்போதுமே சரிங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை துலா ராசிக்கிட்ட நிறைய இருக்கு. இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, பயங்கரமான திறமையான குணமும் துலா ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி ஒரு வேலை பார்த்தா அது கரெக்டா ஒழுங்கா நாகரீகமா கரெக்டா செய்யணும். இது வந்து துளாராசியோட இயல்பான குணம். இவங்களுக்கு அது மனசுக்கு நல்லதா தெரிஞ்சாதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது எப்பொழுதுமே துளாராவுடைய இயல்பான குணம். அப்படிப்பட்ட துளாராசி என்பதற்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. எப்படி சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற, அதுக்கான பதிவு தாங்க இது. தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி ஒரு அமைப்புல இருக்கிறார். ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நேரம். உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி. ஏன்னா ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம் எல்லாமே சுக்கிர பகவான் தான் சொல்லணும். எப்படி ஒரு மனுஷன் டக்குன்னு வாழ்க்கையில வெற்றி பண்ணா சுக்கிர பகவானுடைய தொடர்பு இல்லாம பண்ண முடியாது. அதெல்லாம் சுக்கிர புத்தி வந்து அந்த ஜாதகத்தை எடுத்து பாக்குறாங்க. ஏன்னா சுக்கிரனாவே மகாலட்சுமியை பிடிக்கும். எப்படி காசு, பணம், இன்கம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். ஏன்னா உங்க ராசிக்கு அவர் தாங்க. சுக்கிரனா எப்படி உங்க ராசிக்கு அவர் தான், அடுத்து 8க்கும் அவர் தான். நான் சொன்னேன் பாத்தீங்களா, திடீர் யோகம், அதுக்கு அவர் தான் அதிபதி. மறைமுக பணம், மறைமுக வருமானம், வெளிநாடு, வெளியூர், திடீர் பயணம், எப்படி பிரச்சனை உங்களுக்கு இருக்குமா இருக்காதா, வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த அடைவீங்க, எல்லாமே 8ஆம் இடத்துல ரகசியம் காத்திருக்கு. அதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அதனால அந்த வீடியோ நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா ஆண்களுக்கு மனைவிங்க, பெண்களுக்கு அழகு, பொருள், நீட்டை மேக்கப் பண்ணி ஜென்டல் மாதிரி நீட்டை சென்ட் அடிச்சு போறான்னா அவங்க ஜாதகம் சுக்கரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். சொகுசுக்காரு, சொகுசுப்பங்களா எல்லாமே சுக்கரன் தான். இப்ப ஏன் இந்த பேச்சு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போது தெரியுமா? 11ஆம் இடத்துல லாபத்துல உபஜய ஸ்தானத்துல சுக்கரன் சிவராஜ யோகத்துல வீடு கொடுத்தவர் சிவராஜ யோகத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனாலதான் இந்த வீடியோ நான் மிஸ் பண்ண கூடாது உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் எடுத்து பாருங்க துளாராசிக்காரங்க, நான் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல, யாருடைய பிரபு ஜாத தசாபதி சரியில்லையோ நல்ல வேலை இருக்க மட்டும் நீங்க கேட்டுக்குங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் துளாராசி இருந்தாலும் சரி, நீங்க செக் பண்ணியே பாருங்க, வேலை நல்ல வேலையா பாக்குறாங்களா, நல்ல வேலை அவங்களுக்கு இருக்கா மட்டும் கேளுங்க. கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வேலை இருக்கு, நல்ல உத்தியோகம் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது துளாராசிக்காரங்க. ரொம்ப குழப்பத்துக்கு போயிட்டாங்க. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், பிரச்சனை, நிறைய தடைகள், தாமதம் எல்லாமே பார்த்தது யாருன்னா நீங்க துளாராசி. நான் எழுதியே கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவு கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சனி பகவான் அங்கே சரியில்லாத ஒரு அமைப்பு இருக்கும்போது கண்டிப்பா பிரச்சனை. ஏன் அங்கே பிரச்சனை இருக்கு நான் சொன்னேன் தெரியுமா? விரையாதிபதி காலில் யாரு? சனி பகவான் நின்னாரு. அடுத்து 9ஆம் வீட்டு காலுனாரு. அந்த அதிபதியான புதன் வக்ரத்துலதான் உட்கார்ந்துருக்காரு. அதனாலதான் இங்க பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க கேட்டுக்கங்க, தாய்மாமா உறவா இருக்கட்டும், சகோதர உறவா இருக்கட்டும், டாக்குமெண்டா இருக்கட்டும், இல்ல ஏதாச்சும் ஒரு கேஸா இருக்கட்டும், ஏதாச்சும் படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு தரங்கள் எல்லாமே இருக்க முடியாது துளாராசி பொறுத்தவரை.
உங்க ஜாதல தசாபதி சரியா இல்லாட்டா இது நான் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்காரன். இப்ப 11ஆம் இடத்துல என்ன வரும்? இங்க கெட்டது வருமா? வரவே வராது. ஏன் உங்களுக்கு நல்லது நடக்க சொன்னேன் தெரியுமா? ஏன் இந்த வீடியோ நான் 15 நாள் நல்லது நடக்க சொல்றேன் தெரியுமா? சுக்கிரன் நிக்க அப்படின்னு சுயசாரம். நீங்க எடுத்து உங்க கண்ணை எடுத்து கையை எடுத்து நீங்களே கண்ணில் குத்திக்குவீங்களா? குத்த முடியாதுல்ல. எடுத்தவன என்ன சொல்ல தெரியுமா? லாபத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி உட்காந்துருக்கேன். லாப வருமானம் உங்களுக்கு குறை இல்லாம இருக்கும். கொஞ்சமாச்சும் நீ கடன் சுமையை குறைப்பேன்னு சொல்றேன். ஏன்னா 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பாக்குறாரு. குடும்பத்துல நல்ல விஷயத்த கொடுக்க போறான்னு காட்டுறாரு. ப்ரமோஷனான வேலை வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஏன்னா ப்ரமோஷன் வேலை ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும், இல்ல வரப்போகுது. இந்த மாசம் எண்டுக்குள்ள கண்டிப்பா வந்துடும். வேலை உத்தியோகத்தை எத்தனை பேர் மாறணுமோ பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மாறிடுவீங்க. மெயினா வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவரும் வேலை உத்தியோகம் மாத்தி தான் ஆகணும். அதுக்கான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு 1 மாசமா உங்க குடும்பத்துல. கண்டிப்பா வேலை உத்தியோகம் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. கணவன் தான் மனைவி சொல்லுவாங்க, நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நிறைய பேர் 10 கம்பெனி 20 கம்பெனி அப்ளைகேஷன் போட்டுருப்பீங்க. இப்ப கொடுப்பாரு பாருங்க அந்த சுக்கர பேஜ் ரிசல்ட். ஏன்னா சிவராஜ யோகம் சூரியன் திக்பலத்துல உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த அதிபதியான திக்பலம். அடுத்து பார்த்தா உங்க லாபத்துல சுக்கிரன். அப்ப எதிர்பார்த்த ப்ரொமோஷன் நல்லா இருக்கும். அதே மாதிரி படிப்புகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுத சொல்லிருங்க. துளாராசி எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், கூட்டாளி யாரா இருந்தாலும் சரி, நீங்க எழுத சொல்லுங்க. அரசாங்க வேலை வீட்டை தேடி வரும் சொல்லுங்க. அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கு நல்ல டைமா இருக்கு. அதனால சொல்றேன். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு எது சம்பந்தமா படிச்சாங்க. மெயினா எத்தனை பேர் மருத்துவ படிப்பு நிறைய பேர் துளாராசில இருக்கும். மருத்துவ படிப்பு இல்லாம உள்ள வராது. அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புல இருப்பீங்க. ஐடிஐ ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்கணும். உணவுத்துறை பயங்கரமா இருக்கும். இனிப்பு சம்பந்தப்பட்ட துறை பயங்கரமா இருக்கும். கலைத்துறை பயங்கரமா இருக்கும். இது எல்லாம் நீங்க இருக்கணும். இரும்பு, நெருப்பு, கலை, மருத்துவம், இந்த துறை எல்லாமே எது சம்பந்தமா படிப்பு இனிமே எந்த ஒரு தடங்களும் வராது. அது சம்பந்தமா அரசாங்க வேலைன்னா ரிசல்ட் உங்க பக்கம் சாதகமா இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லுங்க. துளாராசியை கொடுக்குறேன். சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும். இதையும் தாண்டி நான் சொல்றேன், புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் 21ஆம் தேதிக்கு தொழில் எந்த ஒரு கெட்டதும் வராது. தொழில் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். துளாராசியில் எத்தனை பேர் சொன்னாலும் சொல்லிருங்க. புதன் வக்ர நிவர்த்தி ஆக போறார். அடுத்து 10ஆம் இடத்துல சூரிய திக்பலமான 11 லாபஸ்தானம் சேர்ந்து சேர போறார். 9ஆம் வீடு பாக்கியாதிபதி அங்கே 10ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா தொழில் உத்தியோகத்துல பயங்கரமா நல்ல அனுகூலம். கண்டிப்பா இந்த சிவராஜ யோகம் லாபத்தை கொடுத்துரும். அதே மாதிரி இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொந்தமா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், எத்தனை பேர் பிளான் பண்ணிருக்கீங்க? இந்த சுக்கிர பேச்சு ஆடம்பரமா உங்களை வாழ வச்சு நீங்க கவலையே படாதீங்க. அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த மாசம் எண்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சிடும். சான்ஸ் நிறைய இருக்கு. உடம்பு உபாத மருத்துவ சொல்ல கவலைப்படாதீங்க. வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் வலி, இந்த பிரச்சனை இப்போ ஒரு முடிவு கட்டியெல்லாம் துளாராசிக்கு செம்மையா இருக்கு. பாத்துக்கணும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டு. எத்தனை பேருக்கு சொந்தக்காரர் இருந்தாலும் சரி, நீங்க எடுக்க சொல்லுங்க லாட்ரி யோகத்தை. ஜாத பாத தசாபதி 11 லாபத்துல சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்கலாம். கண்டிப்பா திடீர் யோகம் வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்குது. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அதுக்காண்டி அதிலே பணத்தை போடுறேன் நம்ம ஜாதகம் போடுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா வரது முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல ஸ்ட்ரைட்டா எடுத்தவனே என்ன நட்சத்திரம் வரும்? சித்திரை தான். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், நிறைய ஒரு பிரம்மாண்டமான கற்பனையான குணம் நிறைய இருக்கு. எதுக்குமே பயப்படாது. சித்திர பிரதம் எல்லாமே இனிமே உங்களுக்கு யோகம் தான். கெட்ட விஷயமே கிடையாது. சித்திர பிரதம் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். சித்திரை பிரதம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நிறைய தடங்களை சொன்னது சித்திரை நட்சத்திரம். ரொம்ப அவமானம், நிறைய செலவு, மருத்துவ செலவு, நிறைய செலவு, நிறைய போட்டி போராட்டம், அப்பாவுக்கு அம்மாவுக்கு நிறைய செலவை பார்த்தது அதிகையான சித்திரை நட்சத்திரம் தான். கரெக்டா பாருங்க. இந்த சுக்கிர பயிற்சி ஆன உடனே பாருங்க நல்ல விஷயம் கணக்கு பாருங்க. வேலை ப்ரொமோஷன் இருக்கும், வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, சுப செலவு, சுபகாரி குடும்பத்துல வரும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்த சுவாதியில பிறந்தவங்க பிரம்மாண்டமான கற்பனை, பெருசா வாழ்க்கையில சாதிக்க ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். கவலையப்படாதீங்க. எப்படி சுவாதியில பிறந்தவங்க நிறைய நல்ல விஷயம் தேடி வருது. சொகுசு பணம், வருமானம், வீட்டுல நல்ல விஷயம், வேலை, தொழில், உத்தியோகம் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா இல்ல பண்ண போறீங்களா? இப்ப நடந்துரும். நீ எந்த துறையா இருந்தாலும் சரி, ஐடிஐ ஃபீல்டா, கெமிக்கல் துறையா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டா, இரும்பு சார்ந்த வேலையா, இல்ல நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸா, எதா இருந்தாலும் சரி, ஒரு மாற்றங்கள் தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா நல்ல ஒரு அனுபவம் தேடி வரும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை பத்தி கவலைப்படாம நல்ல அனுபவம், காதல் திருமணம், 2வது திருமணம் கைக்குடி வரும்னு சொல்லிருங்க. சூப்பரா இருக்கும். ஆனா நல்ல விஷயம், நல்லா காரியம் குடும்பத்தை நடந்துடும். அடுத்து சுவாதிக்கு அப்புறம் விசாக நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் நிறைய இருக்கும். கணவன் மனைவிகள் ஒற்றுமை இப்ப சூப்பரா இருக்கும். எந்த கவலையும் படாதீங்க. திருமணத்துல நிறைய போட்டி போராட்டம் பிரச்சனை நிறைய பார்த்தீங்க. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு எல்லாமே இந்த 10ல குருவை எல்லாமே காலி பண்ணி பிடிச்சு உங்களுடைய தொழில, உத்தியோகம், வருமானம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி உங்களை அப்படியே உட்கார வச்சிருக்கு. இனிமே கவலைப்படாதீங்க. இந்த யோகம் 11ஆம் லாபத்துல இந்த சுக்கிரன் வரதுனால லாபம், வருமானம், பொருளாதாரம், வேலை உத்தியத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் தேடி வரும். ஆசிரியர்களை பார்க்கறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு எல்லாமே பட்டை கலப்பு. ஏன்னா இனிமே தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது. நல்லா மூவ் பண்ணி கண்டிப்பா போங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும்.
படிக்கக்கூடிய மாணவர்கள் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாகும். வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இல்ல கிடைக்க போகுது. பார்த்து வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துலா ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.